நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் அனலைசிஸ் பற்றி பார்த்தோம். இதில் 2 விதமான அனலைசிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அண்டு டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 2 அனலைசிஸில் டெக்னிக்கல் அனலைசிஸில் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், டெக்னிக்கல் அப்படிங்கிறது கேண்டில்ஸை பேஸ் பண்ணது. கேண்டில்ஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு அடுத்து மூவ்மெண்ட் ஆகக்கூடிய டைரெக்ஷன் எது, எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்கல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அதில் முக்கியமாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று அப் ட்ரெண்ட், 2வது டவுன் ட்ரெண்ட், 3வது ரேஞ்ச் அல்லது கன்சாலிடேட்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா இது அப் ட்ரெண்ட்னும், கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னா இது டவுன் ட்ரெண்ட்னும், ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரேஞ்ச் ஆர் கன்சாலிடேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் மார்க்கெட்டில் கூட எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஒரு முக்கியமான சிம்பிளான ஒரு டூல் தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு இண்டிகேட்டர் கூட இருக்குது. அதை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். அண்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு இண்டிகேஷன் டூல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓவரால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, அடிஷ்னலாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அதற்கு நமக்கு என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், டார்கெட்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ எங்கே என்ட்ரி ஆகணும், எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு என்ட்ரி, ஒரு டார்கெட் கிளியராக தெரியணும் அப்படின்னா அதற்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். சிம்பிள். அதாவது கேண்டில்ஸ் டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தாண்டி கீழே போக முடியாமல் அங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா அந்த டவுன் ஏரியா நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். அண்டு மார்க்கெட் அப் சைடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தாண்டி மேலே போக முடியாமல் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு கேண்டில் டவுன் சைடில் வருது அப்படின்னா அந்த ஏரியா ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாட்டமில் இருக்கக்கூடிய லெவலை சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். அண்டு டாப் சைடில் இருக்கக்கூடிய இந்த லெவலை ரெசிஸ்டன்ட்னு சொல்லணும். ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, கேண்டில்ஸில் எங்கெல்லாம் லோ இருக்குது அண்டு ஹை இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டூல் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹரிசானல் லைன்ற ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே அந்த லெவலை மார்க் பண்ணணுமோ அங்கே வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. அண்ட் எகைன் மறுபடியும் எடுத்துக்கோங்க. அண்ட் எகைன் நீங்கள் எத்தனை டைம் மார்க் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் இங்கே கிளிக் பண்ணி அந்த லெவல் எடுத்து இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது பாட்டம் ஏரியாவில் இது சப்போர்ட், இது ரெசிஸ்டண்ட். இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும்போது இந்த லெவல் ரெசிஸ்டண்ட். இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணி போனதுக்கு அப்புறமா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹை தான் நமக்கு ரெசிஸ்டண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல சிலருக்கு டவுட் வரும். அதாவது இதை கேண்டிலோட பாடினும் இதை விக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டம் ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா, இது விக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விக்ல மார்க் பண்ணணுமா அல்லது இந்த பாடி கிட்ட நம்ம மார்க் பண்ணணுமா அப்படின்ற டவுட் வரும். இந்த விக்கை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கில் பாட்டம்லையும் சரி மிடிலையும் நீங்கள் எங்கே வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இன்சைடு தான் பாடி போகக்கூடாது. அதாவது நீங்கள் மார்க் பண்ணும்போது கேண்டிலுக்கு இன்சைடு இந்த லெவல் போகக்கூடாது. உதாரணமாக இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டிலோட விக்கோட எட்ஜில் இருக்குது. அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாடியில் டச் ஆகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 1 2 3 இடத்துல இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கு டச் ஆகிருக்கு, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாடிகிட்ட டச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 2-3 இடங்களில் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த ஏரியாவில் வெறும் சிங்கிள் கேண்டில் மட்டும்தான் வருது அப்படின்ற சமயத்தில் இந்த விக்கோட எட்ஜில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறது பெட்டர்.
ஓகே, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியாச்சு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் ஏரியாவை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஓவரால் மார்க்கெட் வந்துட்டு மேலே அப் சைடில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். மேலே மூவ்மெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் நம்ம மார்க் பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் அண்டு இந்த இடத்துல கூட நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன் அந்த இடத்த. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. அதாவது இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணி கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகும். எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் எல்லாமே இங்கே ரெசிஸ்டண்டாக வந்து ரியாக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ணி கேண்டில் மேலே போகாதனால டவுன் சைடில் வரும். டவுன் சைடில் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரும். ஸோ அடுத்த சப்போர்ட் லெவலில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்துட்டு அந்த லெவல்ஸை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் லெவல் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு லெவல் இருக்குது அண்டு இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த லெவல் இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி மேலே போகாதனால அங்கேருந்து டவுன் சைடில் வந்த கேண்டில் ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணுச்சு, அடுத்தது ரெண்டாவது இந்த சப்போர்ட்டையும் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த சப்போர்ட்டை வந்து டார்கெட் 1, 2, 3 அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதை வந்து டார்கெட் 1 ஆகும், டார்கெட் 2 ஆகும், டார்கெட் 3 ஆகும் நீங்கள் வச்சுக்கணும். எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை வாலடைல் இருந்தால் மட்டும்தான் 3 டார்கெட்டுமே ஹிட் ஆகும். அதர்வைஸ் வந்து ஃபஸ்ட்டு அல்லது செகண்ட் டார்கெட் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ எகைன் வந்து நான் அந்த லெவல்ஸை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கிறேன். எங்கெங்கே சப்போர்ட் இருக்குதோ அந்த இடத்துல வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவிலிருந்து ஓவரால் மார்க்கெட் வந்துட்டு அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுனாலையும் அதற்கு அடுத்து மூவ்மெண்ட்டான கேண்டில், அதாவது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த கேண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்க கிடையாது. அதாவது கீழே வர்ற மாதிரி வந்தாலும் கூட கேண்டில் க்ளோஸ் வச்சது எங்கே வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வராது, மேலே தான் போகும் அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சது. அண்ட் எகைன் அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆன கேண்டில் இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காதனால அடுத்த டார்கெட் ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கேண்டில் வந்துட்டு ஒவ்வொரு லெவல் டீம், ஒவ்வொரு சப்போர்ட் டீம் சரி, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் சரி, எங்கே கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்றத பொறுத்து ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த லெவலை ரீச் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவையும் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை நம்ம டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ரேடை புக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹை அண்டு லோ இது ரெண்டையுமே நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்துட்டு ரேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இந்த ஹையையும் பிரேக் பண்ணலை, 1, 2, 3 டைம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹையையும் பிரேக் பண்ணலை. அண்ட் இந்த லோவையும் பார்த்தீங்கன்னா 4-5 டைமுக்கு மேலே வந்துட்டு பிரேக் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலை அப்படின்னா அங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணலை அப்படின்றப்ப அங்கேருந்து திரும்பவும் இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி அண்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து மார்க்கெட் அப்சைடில் போகும் அப்படின்றத டிசைட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ட்டில் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாமே என்னுடைய டார்கெட்டு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணும் அண்ட் இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகிட்டு அதற்கப்புறமா மார்க்கெட் டவுன் சைடில் வர ஆரம்பித்தது. டவுன் சைடில் வர ஆரம்பித்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுனால அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் ஆகிற வரைக்கும் இதுக்குள்ளேயே ரேஞ்ச் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கணும் அல்லது ட்ரேடை ஸ்கிப் பண்ணிடணும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட்டையோ அல்லது சப்போர்ட்டையோ பிரேக் பண்ணுற சமயத்தில் ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுன்றதை பொறுத்து அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெனுவலாக எனக்கு வந்து மார்க் பண்ண தெரியல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். இண்டிகேட்டரில் போயிட்டு பிவோட் அப்படிங்கிறத டைப் பண்ணீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு
பிவோட் ரேஞ்ச், ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். அதாவது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமை பொறுத்து இப்போ 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன்னா 15 மினிட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகிக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகிக்கும். அதே மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரேமை பொறுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணணும். ஏன்னா டைம் ஃப்ரேம் அதிகமாகும் போது கேண்டிலோட சைஸும் பிக்கராகவும் அண்ட் லோயராகவும் வரும். ஸோ அந்த மாதிரி கேண்டில் சைஸ் மாறும்போது லோவும் ஹையும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த பிவோட் டூலை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம மெனுவில் மார்க் பண்ணனாலும் கூட நமக்கு என்ன வியூ தெரியுதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஓவரால் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 1 இயர் பிஃபோரோ ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஈஸியாக வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிவோட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோடையே நீங்கள் மெனுவலாகவும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக மார்க் பண்ணி அதுலேயும் ட்ரேட் எடுத்து பாருங்கள். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ட்ரேடிங் வியூவில் வந்து நான் நிஃப்டியோட டே சார்ட்டை வச்சு நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நான் மார்க் பண்ண லெவல்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்போர்ட் அண்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவரால் ரொம்ப தூரம் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. இது வந்து ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சப்போர்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த கேண்டிலோட விக்கில் மார்க் பண்ண கிடையாது, மிடில் தான் மார்க் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ப்ரீவியஸாக வந்துட்டு ஒரு 2-3 இடங்களில் வந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருந்தது. அதை கன்சிடர் பண்ணி நான் எக்ஸாக்டாக இங்கே சப்போர்ட் வருன்றதை மார்க் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெவலை உடச்சிருந்தது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ஏரியா வந்து இதையே வந்து கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். அண்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் அண்டு இந்த ட்ரெண்ட் லைன் எதையுமே பிரேக் பண்ணாமல் ப்ராப்பராக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அண்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் வந்துட்டு இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகும், அடுத்து எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பேசிக்கான டூல் தான் இது. ஸோ இது எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் தான் நான் சார்ட் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். இதுலேயும் ட்ரேடிங் வியூ சார்ட் இருக்குது. விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னுடைய ட்ரேடிங் நாலேஜில் நான் கற்றுக்கிட்டதை வந்து வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சோசியல் மீடியா லிங்க் இருக்குது, என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அதை டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணினாலும் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.